ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கார். ஸோ இன்னைக்கு இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்தியன் சினிமாவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பேன் இண்டியன் ஆக்டர்ஸோட அப்கமிங் பிளாக் பஸ்டர் லைன் அப் வச்சிருக்கக்கூடிய ஆக்டர்ஸ்லாம் யார் அப்படின்னு தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்மெண்ட் மாதிரி தனிப்பட்ட ஒரு ஆக்டரோட ஃபியூச்சர் லைன் அப்ஸ்லாம் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இது தொடர்ந்து பல ஆக்டர்ஸை பற்றி அப்படியே ஒவ்வொரு வீடியோவாக பார்க்க போகிறோம். அந்த விதத்தில் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரோட அப்கமிங் தரமான பிளாக் பஸ்டர் லைன் அப்ஸ்லாம் என்ன, இவரோட கேரியர்ல அடுத்து வரக்கூடிய ஒரு சில வருஷங்கள் என்ன மாதிரியான வருஷங்களா இருக்க போகுது அப்படின்ற பல விஷயங்களை இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். லக்ஷ்மி ஆர்கானிக்ஸ் நம்ம இயற்கையான முறையில தேன் பண்ணி அமைத்து அதுல இருந்து சேகரிக்கக்கூடிய தேனை எந்தவித கலப்படமும் இன்றி விற்பனை பண்ணிட்டு வரும். அதோட சுத்தமான தேனை தாண்டி வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் சொல்லக்கூடிய தேன் ஊரல் வகைகள், அதாவது பன்னீர் ரோஜா குல்கந்து, தேன் அத்தி, தேன் பேரிச்சை, தேன் இஞ்சி, தேன் பூண்டு, தேன் முந்திரி, தேன் உலர்பழங்கள்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 8 வகையான ப்ராடக்ட்ஸ் நம்ம விற்பனை பண்ணிட்டு வரோம். ஒருவேளை உங்களுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் சுத்தமான தேன் மற்றும் தேன் ஊரல் வகைகள் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. மேலும் நம்ம நிறுவனத்தை பத்தி தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற நம்மளோட லக்ஷ்மி ஆர்கானிக்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க கண்டென்ட் குள்ள போகலாம். கண்டிப்பா உங்களுக்கே தெரியும், இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல தமிழ் சினிமால ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் ஹீரோவா வந்து பாத்தீங்கன்னா இத்தனை வருஷங்கள் கழிச்சுமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் தான் இருக்காரு. ஏன்னா சைமல்டேனியஸா அவரோட ஷூட்டிங் போய் இப்போ ஃபைனலி ஒரு ஷூட்டிங் முடிஞ்சு அகைன் இன்னொரு ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. பலரையும் இன்னுமே பக்காவா என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தாங்க இவர் நம்ம எல்லாருக்குமே. அப்படி இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரோட அப்கமிங் லைன் அப்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே தாறுமாறா இருக்குன்னே சொல்லணும். ஃபர்ஸ்ட் லைன் அப்பே இந்த வருஷம் வரக்கூடிய கூலி படம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கக்கூடிய ஒரு படமா இருக்கு. இந்த ஒரு படத்துல வந்து பெரிய பெரிய ஆக்டர்ஸ் இருக்காங்க. லைக் நாகார்ஜுனா சார் இருக்காரு, உபேந்திரா சார் இருக்காரு, அமீர் கான் சார் இருக்காரு, சத்யராஜ் சார் இருக்காரு. இந்த மாதிரி பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் இந்த ஒரு படத்துல இருக்காங்க. லோகேஷ் கனகராஜோட படம், அனிருத்தோட மியூசிக்கல், என்ன மாதிரியான படமா இது இருக்க போகுது, எப்படி வரப்போகுது இப்படின்ற பல எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு மேல இருக்கு. தென் இது மட்டும் இல்லாம இப்பவே பிசினஸ் எல்லாமே பாதிக்கு பாதி முடிஞ்சு ஒரு பெரிய பிசினஸ் தான் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு படம் வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டா இருக்கும். ஆஃப்டர் ஜெயிலருக்கு அப்புறம் ஒரு பெரிய சம்பவம் பண்ண போது கூலி ஏன் சொல்ல முடியாது. ஒருவேளை அந்த டைம்ல ஹைப் அதிகமா இருந்தது, எல்லாமே சூப்பரா அமைஞ்சிச்சு, கதையுமே பர்ஃபெக்டா இருந்ததுன்னா மேபி இது 1000 crores அடிக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அமீர் கான் சார் இருக்காரு, பெரிய பெரிய இடங்கள்ல பெரிய பெரிய ஸ்கிரீன்ல ரிலீஸ் பண்றதுக்காக சன் பிக்சர்ஸ் வந்து பார்க்க போறாங்க. ஏன்னா அவங்க அடுத்த படம் அல்லு அர்ஜுனோட பண்றாங்க. அது டெஃபினட்டா ஒரு பேன் வேர்ல்ட் படமா தான் ரிலீஸ் பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அந்த படத்தை ரிலீஸ் பண்ற அளவுக்கு நம்ம கெப்பாசிட்டி இருக்கான்றத அந்த ஒரு கெப்பாசிட்டியை புஷ் பண்ணி இந்த படம் மூலமா வச்சு பார்ப்பாங்க. இந்த படம் அண்ட் ஜெயிலர் 2 படம் மூலமா பல தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ணி ஒத்தி பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது டெஃபினட்டா முடிஞ்ச அளவு ஏகப்பட்ட ஸ்கிரீன்ஸ்க்கு வந்து சன் பிக்சர்ஸ் ஒதுக்க பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது டெஃபினட்டா இந்த ஒரு படம் அவரோட கெரியர்ல முக்கியமான ஒரு படமாவே இருக்க போகுது. தென் அதுக்கு அடுத்து அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஜெயிலர் 2 இப்போ அந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் எல்லாம் சரசரன் போயிட்டு இருக்கு. கேரளால அந்த படத்தோட ஷூட்டிங் போயிட்டு இருந்தது. இப்போ ரீசெண்டா கோவையில அதோட அடுத்த ஷெட்யூலை வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் சென்னையில் நடந்துகிட்டு இருந்தது, அதுக்கு அடுத்து கேரளா போனாங்க, இப்போ அடுத்து கோவையில போய்கிட்டு இருக்கு ஷூட்டிங். இப்படி தொடர்ந்து ஜெயிலர் 2 ஷூட்டிங்குமே டக்குன்னு போயிட்டு இருக்கு. கூலி படம் வந்து இந்த வருஷம் ஆகஸ்ட் வருது. ஜெயிலர் 2 2026 சம்மருக்கு பிளான் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ அதுவுமே ஒரு பெரிய படம், சன் பிக்சர்ஸோட ஒரு படம் தான். அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஆக்டர்ஸ் இருக்காங்க. லைக் மோகன்லால் சார் வந்து மறுபடியும் ரிட்டர்ன் ஆவாரு, ஜாக்கி ஷெரப் சாரும் ரிட்டர்ன் ஆவாரு, இன்னும் ஒரு சில முக்கியமான ஆக்டர்ஸ் லைக் பாலையா வந்து இதுல நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பாலையாட்ட வந்து நெல்சன் பேசியிருக்காரு, அவர் வர வாய்ப்பு இருக்கு. தென் ஒரு பாலிவுட் ஆக்டர் ஒருத்தரை வந்து ஒரு வில்லனா கூட்டு வர போறாங்க இந்த பார்ட் 2ல, ஒரு பவர்ஃபுல் வில்லனா. இந்த மாதிரி வந்து நிறைய ரூமர்ஸ் வந்து இப்போ போய்கிட்டு இருக்கு. இப்படி பார்க்கும்போது டெஃபினட்டா இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீக் சினிமாவா தான் இருக்கும் போது ஒரு பெரிய ஒன் ஆஃப் த பிளாக் பஸ்டரா தான் இருக்க போகுது. சரி ப்ரோ, இதுக்கு அடுத்த படம் என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா இதுக்கு அடுத்த படமே லிட்டரலி புக்கிங்க்கு ரெடியா இருக்கு. பண்ணா 2 பேர் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒன்னு கார்த்திக் சுப்ராஜ் தான் இதுக்கு அடுத்து வரக்கூடிய படம் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆல்ரெடி அவரோட ஃபேன் பாய் சம்பவத்தை பார்த்துட்டோம், ஒரு தரமான ஃபேன் பாய் சம்பவம் பேட்ட. மேபி மறுபடியும் கார்த்திக் சுப்ராஜோட சூப்பர் ஸ்டார் என்ன வாய்ப்பு இருக்கு இந்த ஒரு ஜெயிலர் 2க்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி ஒரு வேலை இல்லைன்னா அட்லி படம் அப்படின்றாங்க. லைக் இந்த 2 படங்கள் ரிலீஸ் ஆகி இந்த படத்தோட விஷயங்கள்லாம் முடியறதுக்குள்ள அட்லி அல்லு அர்ஜுனோட படத்தை முடிச்சிருவாரு. ஏன்னா அந்த ஒரு படத்தோட ஷூட்டிங் இப்போ போயிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது அல்லு அர்ஜுனோட படம் சீக்கிரமா முடிஞ்சிடும். ஸோ முடிச்சுட்டு வந்தாருன்னா உடனடியா ரஜினி சாரோட அப்படியே இவர் கண்டினியூ பண்ணலாம். சேம் சன் பிக்சர்ஸ் தான் அந்த ஒரு படத்தையுமே டைரக்ட் பண்றதா இருக்காங்க
அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நியூஸ் கிடச்சிக்கிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அட்லி வந்து அல்லு அர்ஜுன் படத்தை முடிச்சுட்டு அகைன் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்துட்டு வந்த ஒரு டேரக்டராக இருப்பார். ஜவானே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிளாக் பஸ்டர், ஒரு 1000 crores பண்ணிட்டு ஒரு பெரிய லெவல் டேரக்டராக அவர் வந்து வந்தார். டெஃபினட்டாக அல்லு அர்ஜுன் படத்தையுமே 1000 crores ஆர் 1000 crores மேலே அடிக்க வச்சிருவாங்க. அது நமக்கு இப்போவே தெரிஞ்சிச்சு. அனௌன்ஸ்மெண்ட் டீசர் பார்க்கும்போதே நமக்கு புரிஞ்சிச்சு, ஓகே கோட் வேர்ட் அக்செப்டட், நீ என்னமோ பண்ண போற அப்படின்ட்டு. அப்படி பார்க்கும்போது அந்த ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இன்னுமே ஒரு பெரிய ஒரு டேரக்டரா அட்லி வருவாரு. ஒருவேளை வந்தாருன்னா டெஃபினட்டா அந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து சூப்பர் ஸ்டாரோட கெரியர்ல ஒரு பெரிய ப்ராஜெக்டா இருக்கலாம். இல்லனா கார்த்திக் சுப்ராஜோட காம்பினேஷன்ல கூட மேபி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அகைன் கார்த்திக் சுப்ராஜ், சன் பிக்சர்ஸ், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த ஒரு காம்பினேஷன் அமையலாம். இப்படி ஒரு அப்கமிங் 3-4 இயர்ஸ்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு பெரிய லைனப்பே வச்சிருக்காரு. லிட்ரலி இந்த ஒரு 3 படத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 1000 crores வந்து அடிக்கிறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கு. அது எந்த அளவு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அண்ட் ஆடியன்ஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்க போறாங்கறத வந்து நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். சரி, ஓகே, அடுத்து எந்த ஆக்டரோட நெக்ஸ்ட் அப்கமிங் லைன் அப்ஸை பற்றி நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்லாம் மென்ஷன் பண்ணுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பஞ்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.